ஒரு கோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஈசானியத்தில் ஒரு குளம் இருக்கும். அதேமாதிரி ஒரு வீட்டுக்கு கிழக்கையும் வடக்கையும் சேர்கிற இடத்த விட்டுட்டு கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் ஒரு நீரோட்டத்தை பார்த்து ஒரு அடிபம்பு, போரு, கிணறு இந்த மாதிரி நீரை முதல்ல சரி பண்ணி ஒரு வீட்டோட 75% வாஸ்துவை இந்த 25% வடகிழக்கு தான் சரி பண்ணும். இந்த மனிதன் சரியாக இயங்குறானா இயங்கலையாங்கிறத அந்த வடகிழக்கை பார்த்தே நம்ம முடிவு பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ ஒரு வீட்டில் தொடர்ந்து சக்ஸஸ் வந்துட்டே இருக்கணும், ஒரு தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா வாஸ்து பிரகாரம் என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க வீட்டில் பண்ணணும்? ஒரு வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, வெட்டுப்பட்டிருக்கு, முழுவதுமே பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைமகனான அந்த வீட்டில் இருக்க மாட்டார். அந்த இடத்த விட்டு வேற ஊருக்கு, வெளியூருக்கு, வெளிநாடுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுவார். அவர் அங்கேருந்து தான் செயல்படுவார். வீட்டை சரி பண்ணால் குடும்பத்தை சரி பண்ணிடலாம். ஒரு பாகத்துலேயும் இருக்கக்கூடிய சில ஃபால்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம சரி பண்ணும்போது நம்ம ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்கலாம். ஒரு கோயில்கள் ஆல்ட்ரு பண்ணுறங்கிற பேரில் தப்பாக சில விஷயத்த பண்ணுறாங்க இல்லையா, அப்போ தான் அந்த இடம் சரிஞ்சுக்குது. இந்த வாஸ்து ரீதியாக அந்த கோயில் பாதிக்கப்படுது. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே. செல்வநாயகம், ஸ்ரீ சூரிய வாஸ்து நிபுணர். ஸோ இவர் ஏறத்தாழ 23 வருடங்கள் இந்த வாஸ்து துறையில் மிகுந்த அனுபவம் கொண்டவர். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வாஸ்து பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அவரை ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வாஸ்து அப்படின்னாலே நம்மளுக்கு வாழ்க்கையில் ரொம்ப அடிப்படையான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய புராணங்களில் நிறைய சான்றுகள் இருக்குது. இப்போ ஒரு சில பேர் வாஸ்து ஃபாலோ பண்ணுறாங்க, பண்ணலை அப்படின்னு இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்திலே இந்த வாஸ்து ஒன்றா பிணைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஹிஸ்ட்ரியில். ஸோ இப்போ ஒரு வீடு அப்படின்னா நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ பிரமிட் அப்படின்னா ஒருத்தவங்க அங்கே போய் மெடிடேஷன் பண்ணுறாங்கன்னா அந்த காஸ்மிக் பிரபஞ்சத்துலேருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் அவங்களுக்கு டேரெக்டாக வருது. அது நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபில் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரியான வாஸ்துவை வச்சு நம்ம பில்ட் பண்ணலாம்? ஒரு வீட்டுக்கு வடகிழக்கு முக்கியம்னு வாஸ்துவில் நம்ம சொல்கிறோம். ஓகே, மனிதனோட இன்னொரு உடம்பு தான் இந்த வீடு. இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்கள கனெக்ட் பண்ணுற இடமே இந்த வடகிழக்கு தான். வடகிழக்கு. ஆமாம். இது நீரின் தத்துவம்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில மாவட்டத்தில் ஜலம் மூலம்பாங்க, சில இடத்துல நீர் மூலம்பாங்க, சில பேர் ஈசானியம் மூலம்னு சொல்லுவாங்க. நம்மளோட தலைபாகம், ஒரு உடம்போட தலைபாகம் தான் அந்த ஈசானியம். இந்த மூளை சரியாக வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு வீட்டோட வடகிழக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் அது சிறப்பாக செயல்படும். அப்போ இவங்க பண்ணக்கூடிய மெடிடேஷன் பவர்லேருந்து இவங்க பிரபஞ்சத்தை கனெக்ட் பண்ணுறது இது எல்லாமே அந்த வடகிழக்கு தான். ஒரு கோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஈசானியத்தில் ஒரு குளம் இருக்கும். அதேமாதிரி ஒரு வீட்டுக்கு கிழக்கையும் வடக்கையும் சேர்கிற இடத்த விட்டுட்டு கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் ஒரு நீரோட்டத்தை பார்த்து ஒரு அடிபம்பு, போரு, கிணறு இந்த மாதிரி நீரை முதல்ல சரி பண்ணி அவங்க அமைச்சிக்கணும். அமைக்கும் போது தான் அந்த நீரோட விஷயங்கள் அவங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஏன்னா ஒரு உலகத்தை சுற்றி 3 பக்கம் எப்படி கடல் சூழ்ந்துருக்கோ நம்ம உடம்பை சுற்றி நீர் தான் இருக்கும். 75% நீர் தான் நம்ம உடம்பு ஃபுல்லாகவே. ஒரு வீட்டோட 75% வாஸ்துவை இந்த 25% வடகிழக்கு தான் சரி பண்ணும். இந்த மனிதன் சரியாக இயங்குறானா இயங்கலையாங்கிறத அந்த வடகிழக்கை பார்த்தே நம்ம முடிவு பண்ணிடலாம். ஏன்னா வடகிழக்கு அவ்வளோ முக்கியம். இவங்களோட மெடிடேஷனுங்கிற கான்செப்ட் எல்லாமே ஒரு வீட்டை சுற்றி இயங்கிட்டு இருக்கும். இந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஆகாய தத்துவம் தான் இவங்களை பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுறது. 4 தத்துவத்தையும் சரி பண்ணுறது இந்த ஆகாயம் தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த 4 பூதங்களையும் இயக்கிறதே அந்த ஆகாய தத்துவம் தான். ஒரு மனிதனுக்கும் தனித்தனியாக கடவுள் வரமாட்டாங்க. ஒரு வீட்டை கட்டி முடித்து எப்போ அந்த காம்பவுண்டை போட்டு அவங்க ஃபில் பண்ணுறாங்களோ நேரடி ஆகாயங்கிறது அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடும். அந்த மனிதனையும் அந்த குடும்பத்தையும் தனியாகவே இயக்க ஆரம்பிச்சிருது. அங்கே என்ன தவறுகள் இருக்கோ அதை சரி பண்ணுறாங்க. அப்போ இவங்க மெடிடேஷன் பவர் பண்ணி ஃபில்ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வடகிழக்கு தான் அதை தீர்மானிக்கும். ஓகே, அந்த வடகிழக்கை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு வீட்டில் அவங்களுக்கு தொடர்ந்து சக்ஸஸ் வந்துட்டே இருக்கணும், கண்டிப்பாக ஜெயிக்கணும். இப்போ நிறைய பேர் ஆண்டர்பிரனர்ஸ்லாம் இருக்காங்க, ஒரு தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா வாஸ்து பிரகாரம் என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க வீட்டில் பண்ணணும்? நியாயமான கேள்விமா. ஏன்னா எல்லா மனிதனுக்குமே சக்ஸஸ் தேவைப்படுது. ஏன்னா ஒரு மனிதன் சக்ஸஸ் ஆகிறதும் அவன் சக்ஸஸை சரி பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணமே அவங்களோட முன்னோர்களோட கர்மா தான். இவங்களோட கர்மா சரியாக இருந்துச்சுன்னா சரியான வீட்டில் உட்காந்துருப்பாங்க. இல்லைன்னா வேறு இடத்துக்கு போய் அமையும் போது கூட அந்த வீடு சரியான வீடு அவங்கள அமைக்கணும். இவங்களோட 3 ஜென்ம கர்மாம்பாங்க. 20 வருஷம், 40 வருஷம், 60 வருஷம்னு சொல்லிட்டு தாத்தா, புள்ள, பேரன் 3 வகையாக பிரிச்சிருக்கும். இது இந்த கர்மாவோட செயல்படுத்து இந்த சக்ஸஸே பார்த்திங்கன்னா இவங்களோட லைஃப்பில் 3, 4, 7, 14, 21ன்னு பிரித்து வச்சுருப்போம். ஒரு வருஷமும் ஒரு விஷயம் செயல்பட்டுகிட்டே இருக்கும். இவங்க நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை அந்த வீட்டை சுற்றி இவங்க சரியாக அமைச்சு வச்சுருந்தாங்கன்னா இவங்க சக்ஸஸை தானாக தேடி போயிடுவாங்க.
ஓகே. இதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் வாஸ்துவில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. ம். இப்போ ஒரு விஷயத்தை திங்க் பண்ணணும், நான் சிறப்பாக செயல் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட வீட்டோட வடமேற்கு ரொம்ப முக்கியம். ம். அந்த வடமேற்கு பகுதி தான் இவங்களை வந்து காற்றுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, வாயு சுழற்சி முறை. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயத்தெல்லாம் சரி பண்ணி நல்ல விஷயமா மாற்றுற இடமே வந்து வடமேற்கு தான். ம். அப்போ இவங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் சரி பண்ணக்கூடிய விஷயம் இடமே வந்து வடமேற்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம வாஸ்துல நீர் சுழற்சி முறைன்னு ஒன்று வச்சுருக்கோம். ஆமா. எல்லாரும் சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரில. நம்ம அந்த விஷயத்த நம்ம ரொம்ப வருஷமாக இதை ஃபாலோ உங்களோட பண்ணிகிட்ருக்கோம். இதுல நீங்க நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வாஸ்துவுக்கு நீர் சுழற்சி முறைங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே. அப்போ செப்டி டேங்க் இப்போ போடணும், லெட்டின் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு வடமேற்கு சொல்கிறோம் இல்லையா, வீட்டோட மொத்த கழிவுமே சேகரிக்கிற இடமே வடமேற்கு தான். ம். அந்த கழிவை சுத்தம் பண்ணி வடமேற்கு அனுப்பிச்சி வைக்கிற இடமே வடகிழக்கு தான். அப்போ நல்லது கெட்டதுமே வடக்கு பக்கமே அமைஞ்சிருது, வடமேற்குலேயும் வடகிழக்குலேயும் அமைஞ்சிருது. தென்கிழக்கு தென்மேற்குங்கிறது அடுத்த கான்செப்ட். ஒரு மனிதன் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வடமேற்கும் வடகிழக்கும் ரொம்ப முக்கியம். இப்போ பல வருஷமாக நான் பார்த்துருக்கோம், வடமேற்கு வீடு மேற்கு பக்கத்தில் உள்ள இருக்க வீடுலாம் மேற்கு திசை இருக்கு இல்லையா, இந்த வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் ஹால் இருக்கும். இதை சரியாக அமைச்சிக்கிட்டாங்கன்னா காசு பணத்துலலாம் அவங்களுக்கு குறை இருக்காது, சிந்தனையும் செயலுமே அதிகமாக இருக்கும். இந்த வடகிழக்கும் ஹாலு வடமேற்கும் ஹாலு சேர்ந்து ஒரு வீட்டில் அமைது பார்த்தீங்களா, அவங்களாம் டாப்பில் இருப்பாங்க. மேற்கு பார்த்த வீடுனால சில பேர் பயப்படுவாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு காலகட்டத்தில் ஒரு அக்ரஹாரத்தை எடுத்திங்கன்னா வடக்கு பக்கம் வீடு இருக்கும், தெற்கு பக்கத்து வீடு இருக்கும். இந்த தெற்கு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திண்ணையை வந்து அந்த நிலையோட பாதி மட்டத்துக்கு வச்சுருப்பாங்க, அது உயரமாக இருக்கும். அதே வடக்கு பக்கத்து வீட்டை எடுத்திங்கன்னா அந்த வடக்கு பக்கத்தில் இருக்கிற திண்ணையும் பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்கும். இப்போ இந்த 2 வீட்டையும் நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். இந்த வடக்கு பக்கத்தில் திண்ணைகள் இருக்கக்கூடிய அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரை காலி பண்ணிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு வெளியூர் வெளிநாடு போயிருக்கிறவங்களெல்லாம் நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம். என்ன காரணம்னா, எது உயரமாக இருக்கணும் எது பள்ளமாக இருக்கணுங்கிறது தெரில. வாஸ்துவில் வந்து மேடு பள்ளங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு திசைக்கும் ஒரு விஷயங்கள் இருக்குது. இந்த மேடு பள்ளத்தில் எந்த பக்கம் வைக்கணுங்கிறது இது தெரியாமையே தான் அந்த சக்ஸஸை தேடிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு வடகிழக்கு சரியில்லை அப்படின்னா முதல்ல அந்த வீட்டிலே இருக்க மாட்டாங்க, வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா அந்த கர்மா வழிவிடும் போது இவங்க சக்ஸஸை தேடி வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஒரு வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, வெட்டுப்பட்டிருக்கு, முழுவதுமே பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைமகனான அந்த வீட்டிலே இருக்க மாட்டார். அந்த இடத்த விட்டு வேறு ஊருக்கு வெளியூருக்கு வெளிநாடுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுவார். அவர் அங்கேருந்து தான் செயல்படுவார். அவர் வீட்டுக்குள்ளே வந்தோடனே பிரச்சனையாயிடும். நீ வெளியில் இருந்தால் தான் நல்லா இருக்கணும், இந்த வீடு வெளில அனுப்பிச்சி வச்சிரும். அதில் எதாவது புண்ணியம் பண்ண கர்மம் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த வழி விட்டு அனுப்பிச்சி விட்ரும். இவங்க மீறி சில விஷயத்தை அதை பண்ணும்போது அங்கேயே பிடிச்சி வச்சுக்கும், அவங்கள வெளியிலே விடாது. அந்த பாதிப்புக்கு அந்த குடும்பமே ஆகிடும். சக்ஸஸை தேடி ஓடிட்டே இருப்பாங்க. ஆனால் வாஸ்துவில் உழைப்பு ரொம்ப முக்கியம். இவங்க உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருந்து அந்த வாஸ்துவை நோக்கி போனாங்கன்னா அந்த வாஸ்துவில் இருக்கிற குறைய அதுவே சொல்லும். அவங்க வீட்டில் உட்காந்து திங்க் பண்ணலாம், அவங்க வீட்டுக்கு வர உறவினர்கள் சொல்லலாம், இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கட்டட தொழிலாளிகள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய கொத்தனார்கள், மேஸ்திரிகள், ஒரு இன்ஜினியர்கள் யாராவது ஒரு பழக்கத்தில் ஒரு உறமுறையில் வரும்போது இந்த ஃபால்ட் இருக்குது சரி பண்ணுங்கன்னு அவங்களுக்கு கொண்டாந்து கண்ணில் காமிக்கிறது தான் அந்த வாஸ்து. அதை அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை நோக்கி ஈஸியாக போயிடுறாங்க. சரி பண்ணலைன்னா அந்த பிரச்சனையை அவங்க அனுபவிக்கிறாங்க. சக்ஸஸ் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அந்த வீட்டையும் அவங்க சக்ஸஸாக பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதை காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த வீடு ஒரு டைம் கொடுக்கும். அது அவங்க கர்மாவை பொறுத்து இருக்குது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பலன்கள், இந்த வாஸ்து குறைகள், அந்த பஞ்சபூதத்தோட குறைகள் எல்லாம் இருக்குது. ஏன்னா எல்லாமே அளவோடு இருக்கணும். 4 பூதத்தில் ஏதாவது ஒரு பூதம் அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, அளவு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. எந்த மனிதனும் பணம் அதிகமாக இருந்தால் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, கம்மியாக இருந்தால் பத்தலைன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு பஞ்சபூதத்தில் ஒரு பூதம் பெருசாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை பெருசாக இருக்குது, கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக இருக்குது. இதை சரி பண்ணும்போது அவங்க அந்த விஷயத்தை ஈஸியாக அடைஞ்சிடுறாங்க. இவங்க எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய இடமே அந்த பஞ்சபூதம் தான். இவங்க திங்கிங்கு ஒரு வீட்டுக்குள்ளே போனால் ஒரு மனிதன் தன்னை அறியாமல் தூங்கக்கூடிய சூழ்நிலை அந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சுனாலே அந்த வீடு அவனை கைவிடாது. சில பேர் வீட்டுக்குள்ளே போனால் எனக்கு தூக்கமே இல்லை, நிம்மதியே இல்லை அப்படின்னா அந்த சக்ஸஸை தேடும்போது தான் பிரச்சனை. அப்போ அந்த வீடு தன்னை தானே அறியாமல் தன் தூக்கத்தை உணரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அந்த மண்ணும் மனையும் அவங்களுக்கு அமையணும். அமையிறவங்க ஈஸியாக போயிடுவாங்க. இதுதான் அந்த சக்ஸஸை தேடி அவங்க போகிறது. ரொம்ப முக்கியம். வடமேற்கு காலம் வடகிழக்கு காலம் இதுதான் சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. வடமேற்கில் தவறு இருந்தாலும் இப்போ ஒரு வீட்டுக்கு தொடப்பம் இருக்குது, ஒரு குப்பை தொட்டி இருக்குது அப்படின்னா வடமேற்கில் வச்சுருக்கோம். செப்டி டேங்க் எப்படி வச்சுக்கிறோமோ இங்கே வச்சுக்கிறோம். வீட்டுக்குள்ளே உள்ளார இருக்கணுமா வெளியில் இருக்கணுமாங்கிறது தான் வாஸ்து. இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா மனிதனோட உடல் உறுப்புகளை வச்சு தான் வீடு இயங்கும். ஒரு வீட்டை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் எந்த மனிதன் ஆரோக்கியமாக இருக்காங்க இல்லைங்கிறது. அப்போ அவங்க சக்ஸஸையும் அந்த வீடு தீர்மானித்து வச்சுருக்கோம். எந்த பாகம் சரியாக இருக்கோ அதுக்கு உண்டான திசைகள் சரியாக செயல்படும். இதுதான் சக்ஸஸ் அவங்களுக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வெற்றியை பார்க்கலாம். நிச்சயமா. அதே மாதிரி நீங்கள் இப்போ சொன்னீங்க ஒரு வாஸ்துவை டிபெண்ட் பண்ணி அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ சில வீட்லாம் வந்து இந்த சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாரி சம்பவங்கள்லாம் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில அவங்க அந்த வீட வந்து இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா, அந்த நினைவுகள் அங்கேயே இருக்குன்னு அந்த வீட வந்து வித்துட்டு போறவங்களும் இருக்காங்க. சில பேர் பரிகாரம் பண்ணாலும், இன்னமும் அந்த வீட்ல வந்து எங்களுக்கு நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாரி ஒரு வீட்ல ஏதாவது ஒரு மரணம் நடக்குதுன்னா, அப்ப என்ன பண்ணணும் அந்த வீட்ல இருக்கக்கூடிய நபர்கள்? நிச்சயமாம்மா. இது வந்து வாஸ்துல வந்து முக்கியமான கேள்வி. ஏன்னா நெறைய பேரு ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா பயப்பட ஆரம்பிச்சுடுறாங்க. ம். வீட்ட வித்துக்கலாமா? வச்சுக்கலாமா? இல்ல விட்டுட்டு எங்கேயாவது வாடகைக்கு போயிருக்கலாமா? இது நெறைய நம்ம பார்த்துட்டோம். ஒரு இடம் இருக்கு அப்படின்னா 60க்கு 40ங்கிறது ஒரு நார்மல் அளவு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது மனிதனோட அளவுகள பொறுத்து இந்த 60க்கு 40 அமைக்கிறோம். நீங்க சிதம்பரம் நடராஜர் கோயில் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஒரு ஆணியும் மனிதனோட உடல் உறுப்ப வச்சு, நரம்ப வச்சு, எலும்ப வச்சு தான் எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இது வந்து அந்த காலத்திலேயே பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு ஒரு இயக்கமும் அப்படிதான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு ஒரு 100 அடி இருக்கும் நீட்டு. ஒரு கிழக்கு பார்த்த திசையா இருந்தாலும், வடக்கு பார்த்த திசையா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்ட கொண்டாந்து நேரா முன்னாடி கட்டிடுவாங்க. அப்போ லோட எங்க குடுக்கணும், எங்க குடுக்கக்கூடாதுங்கிறது இன்னும் தெரியல. அறிவியல் வச்சு பண்றோம், வாஸ்து வச்சு பண்றோம் அப்படிங்கிறாங்க. நம்ம தலையில எவ்வளோ வெயிட்டு தாங்கும், தாங்காதுங்கிறத நம்ம முடிவு பண்ற மாரி ஒரு வீட்டோட இடத்துக்கு வீடு கட்டும்போது அந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணி, அந்த இடத்த வடகிழக்குல கட்டும்போது நீங்க சொல்லக்கூடிய அந்த இழப்புகள் அங்க தானா உருவாகும். இவங்க எப்போ பூஜை போடுறாங்களோ அப்பவே அத முடிவு பண்ணி வச்சுரும். ஒரு கிழக்கு சார்ந்த வீட்ட கொண்டாந்து முன்னாடி கட்டுறாங்க அப்படின்னா, ஆண் பாதிக்கப்பட போறான் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிடணும். ஓகே. வடக்கு சார்ந்து ஒரு வீட்ட வைக்கிறாங்கன்னா, பெண்ணு தான் நிர்வாகம் பண்ண போறாங்க. மொத்த சுமையும் அந்த பொண்ணு தான் சுமக்க போறாங்க அப்படிங்கிறது தான் அந்த அந்த விஷயம் அது. கிழக்குல லோடு ஃபுல்லா குடுத்துட்டாங்க, தெற்க ஃபுல்லா காலியா இருக்கு அப்படின்னா, முதல்ல நீங்க சொன்னக்கூடிய சூசைட் அட்டெம்ப்ட் தானாவே செயல்பட ஆரம்பிச்சுரும். அந்த வீடே வந்து அந்த மாரி நடக்க வைக்கும். தானா நடக்கும் அந்த விஷயம். அது ரொம்ப நாள்லாம் எடுத்துக்காது. ஃபர்ஸ்ட்டு 3 வருஷத்துலேயே அந்த விஷயத்த சீரியஸா செயல்படுத்தும். அது எந்த திசையை நோக்கி அந்த லோடு குடுக்குறாங்களோ, அதுக்கு உண்டான ஆட்கள். ஆண் பாகம்னா ஆண் பாகம், பெண் பாகம்னா பெண் பாகம். அந்த விஷயம் நிச்சயமா நடக்கும். இப்போ நம்ம சமீபத்தில திருக்கடையூர்ல ஒரு வீடு அப்படிதான் பார்த்தோம். 118 அடி வடக்கும், தெற்கும். கிழக்கும், மேற்கும் 108 அடி. அவங்க வீட்ட வந்து ஃபுல்லா வடக்க கொண்டாந்து கட்டிட்டாங்க. அப்பாவும் சூசைட் அட்டெம்ப்ட், பையனும் சூசைட் அட்டெம்ப்ட். இது திருக்கடையூர்ல நடந்த சம்பவம். இப்போ அந்த அம்மா நிர்வாகம் பண்றாங்க. இப்போ அவங்க பையனும் கூட இல்ல. அவங்க அப்பாவும் கூட இல்ல. இது வந்து ரியலா இப்போ நடந்த விஷயம். இப்போ லாஸ்ட்டா நான் பார்த்துட்டு வந்த வீடு இது. இப்போ நம்ம போய் அத சரி பண்ணி, எந்த இடத்துல காம்பவுண்ட் போடணும், எத்தனை அடியில போடணுங்கிறத கரெக்ட்டா போட்டு, என்னென்னத்தெல்லாம் இடிக்கணும், எந்தெந்த லோடெல்லாம் குறைக்கணுங்கிறத போட்டு, மனைய 2ஆ பிரிச்சு, சரி பண்ணி குடுத்துட்டோம். இப்போ அம்மாவும், பிள்ளையும் நேத்து இரவு தான் ஒண்ணா பேசி, ஒண்ணா வந்து உட்காந்துருக்காங்க. பிரிஞ்சிருந்தாங்க. ரொம்ப வருஷமா பிரிஞ்சிருந்தாங்க. இப்போ தான் ஒண்ணா இருக்காங்க. இது வந்து சரி பண்ண முடியாதுன்னுலாம் இல்ல. சரி பண்ணிக்கிட்டா அவங்க சரி பண்ணிக்கலாம். வீட்ட சரி பண்ணா குடும்பத்த சரி பண்ணிக்கலாம். ஒரு ஒரு பாகத்திலயும் இருக்கக்கூடிய சில ஃபால்ட்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம சரி பண்ணும்போது நம்ம ஆரோக்கியத்தையும் தீர்மானிக்கலாம். ஒரு வீட்டுக்கு 2 வாசலுங்கிறோம். 3வது வாசலா வச்சா அது ஒரு வேலை செய்யும். 2 வாசலுமே இருக்கக்கூடாது. ஒரு வீடு 1 வாசல், ஒரு வீடு 2 வாசல் இருக்கு. ஒரு வீடு 3 வாசல் இருந்தா அது வேற மாரி இருக்கும். ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கிறதும், இல்லாததும் வீடு தான் முடிவு பண்ணும். அந்த இடம் தான் முடிவு பண்ணும். எந்த திசை, எந்த ஆளுங்கிறத நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த சூசைட் அட்டெம்ப்ட். இது தானா எழும். ஒரு உதாரணத்துக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, வடக்கையும் கிழக்கையும் சேர்த்து படிக்கட்டு கட்டியிருப்பாங்க. இவங்க அந்த வீட்டுக்குள்ள போனோனயே அண்ணன் தம்பி இருந்தா அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரும். அப்பா புள்ள இருந்தா அப்பா புள்ள சண்டை வரும். இன்னைக்கு நைட்டே சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிடலாமா எப்படி அப்படின்னு அத முடிவு பண்றதுக்குள்ள அந்த விஷயத்த நடத்திடுவாங்க. இப்போ வெளியூர்ல இருக்காரு அப்படின்னா, அது வரதுக்குள்ள அந்த விஷயங்கள் நடக்கும். இது இல்லாம பார்த்துக்கிறது தான் இயல்பு. வாஸ்து உண்மையா இல்லையானா அந்த வீட்ல இருக்கிறவங்கள போய் கேட்டா தெரிஞ்சிரும். இது எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறது. ஏன்னா, ஒரு உயிரை காப்பாத்துறதும் வீடு தான், ஒரு உயிரை எடுக்கிறதும் வீடு தான். அப்போ அந்த வாஸ்துல எதெல்லாம் பாதிப்பா இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா, அவங்கள அவங்க காப்பாத்திக்கலாம். இதுக்கு பிரபஞ்சம் நிச்சயமா வழிவிடும். அது அவங்களுக்கே தெரியும். ஆனா சில பேர் வெளியில சொல்லிக்காம, அந்த கர்மா வழி விடாம, அந்த வீட்ட விட்டு வெளியில அவங்க கோயிலுக்கு போறதுக்கு கூட அந்த இடம் பர்மிஷன் குடுக்கணும். ஓகே. அதுக்கும் வந்து அந்த அதுக்கும் அந்த காரணமா இடம் தான் பர்மிஷன் குடுக்கும். கோயிலுக்கு போறதுக்கு பல வருஷமா பிளான் பண்ணுங்க, போ முடியாது. குலதெய்வம் கோயிலுக்கு கூட போக முடியாத ஃபேமிலிய நம்ம நெறையா ஆமா. இந்த பார்த்துருக்கோம். மாரி நெறைய பிளான் பண்ணி போக முடியல. வீட்லயே இருப்பாங்க. என்ன காரணம் அந்த வீடு வந்து அவங்கள லாக் பண்ணி வச்சிருக்கும். அவங்க வெளியில விடாது. அந்த ஏன்னா இடம் விட்டு சரியாயிடுச்சுன்னா, அந்த கர்மா வந்து இவங்க அந்த கர்மா என்ன செய்யணுமோ அந்த விஷயத்துலேருந்து இவங்க ரிலீஸ் ஆயிடுவாங்க. அந்த கர்மா புடிச்சே வச்சிருக்கும். ஓகே. இதுக்கு எல்லாம் அந்த பஞ்சபூதம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அவங்க அங்கேயே உட்காந்து திங்க் பண்ணி சில விஷயத்தெல்லாம் செய்ய மாட்டேன், போமாட்டேன்னு புடிவாதம் பண்ணிட்டு உட்காந்துருக்கும்போது அது வீரியமா செயல்படும். அப்ப அவங்கள அவங்க காப்பாத்திக்கணும். சூசைட் அட்டெம்ப்ட் பேய் இருக்கா, பிசாசு இருக்காங்கிறதெல்லாம் 2வது விஷயம். பஞ்சபூதம் தான் மெயின்.
நம்ம உடம்பு எப்படி பஞ்சபூதத்தில் இயங்குதோ அந்த வீடு பஞ்சபூதத்தில் இயங்கும். இதுக்கு தான் எடுத்துக்காட்டாக முன்னோர்கள் பஞ்சபூத சமநிலையில் சரியாக அமைச்சு கோயில்களை வந்து முன்னோர்கள் நமக்கு வச்சுருக்காங்க. இதெல்லாம் இன்றைக்கி நேற்று இல்லை, பலாயிரம் வருஷமாக இருக்குது. நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போ நீங்க கோயில்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சார்? கோயில்கள் அப்படின்றப்போ நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எப்பவுமே வந்து நீங்க பழமையான கோயில்களுக்கு போங்க. அங்க தான் வைப்ரேஷன் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இப்போ புதுசா கட்டின கோயிலை விட பழங்கால கோயில் தான் அழகா வந்து நீங்க சொன்ன மாரி வாஸ்து பார்த்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பழங்கால கோயில்ல அந்த வாஸ்து சாஸ்திரம் வந்துட்டு எவ்வளோ கரெக்டா கடைப்பிடிச்சிருக்காங்க சார்? ஆமாம், ரொம்ப சரியாக 100% பண்ணியிருப்பாங்க கோயிலில். ஓகே. பழைய கோவில்லாம் அவங்கெல்லாம் அப்போ சோழி உருட்டி, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ராஜாக்கள் காலத்துலலாம் அவங்க கூடவே ஒரு ஜோதிடர் வச்சுருப்பாங்க, ஒரு வாஸ்து நிபுணர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிரசன்னம் பார்க்குற மாரி ராஜாக்கள் வந்து ஒரு அரண்மனை கட்டுறாங்கன்னா 3 அடுக்கு பாதுகாப்பு, 4 அடுக்கு பாதுகாப்புன்னு நிறையா பண்ணி வச்சுருப்பாங்க அரண்மனைக்கு. ஒரு கோவிலை கட்டும் போது அவங்க அதேமாரியே பாதுகாப்பாக தான் பண்ணுவாங்க. ஒரு மூலவர் இருக்கார், ஒரு உற்சவர் இருக்காருன்னா தனித்தனியாக ஒரு கோவில் கட்டும் போது அந்த கோயிலெலாம் பார்த்திங்கன்னா புதன் வாசல் இருக்கும். மனிதனை பின்பற்றி தான் செஞ்சுருப்பாங்க. மனிதனுக்கு எப்படி வாய் நடுப்பாகத்தில் எப்படி வச்சுருக்காங்களோ தலையில், அதேமாரியே புதனில் அந்த வாசலை வச்சு அந்த கருவறையும் அதுக்கு நேராக வச்சுருப்பாங்க. 8க்கு 8 தான் போட்டிருப்பாங்க கருவறை. 8க்கு 8னா 64. இப்போ நம்ம வீட்டில் அக்னி அமைக்கிறோம் இல்லையா, சமையல் அறை, அதேமாதிரி 64 ஸ்கொயர் ஃபீட்டில் வைக்கிறது சிறப்புன்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா இதுதான். இந்த முன்னோர்கள் வந்து பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஒரு வீடு கட்டும் போதே ஒரு இடத்துலையும் அந்த கட்டடத்தை சேஃப்டியாக பண்ணியிருப்பாங்க. இதை சுற்றி ஒரு பெரிய மதில் சுவர் இருக்கும். அந்த மதில் சுவர் பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி 40 அடி. ஒரு கோயிலோட இதை இனியும் சில பெரிய பெரிய கோயிலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சுற்றளவு மினிமம் 1000 மீட்டர் இருக்கும். அவங்களாம் கரெக்டாக கணிச்சு 1000 மீட்ரு இருக்கணும். ஒரு பிரகாரம் வந்து 50 அடி இருக்கணும்னா 4 பக்கமும் அதே 50 அடி இருக்கும். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் ஒரு சாமி இருக்கும், தென்கிழக்கில் ஒரு சாமி இருக்கும், வடமேற்கில் ஒரு சாமி இருக்கும், தென்மேற்கில் ஒரு சாமி இருக்கும். மூலவர் பார்த்திங்கன்னா சென்டரில் தான் இருப்பார். ஏன்னா கோயில் பிரம்மஸ்தானங்கிறது எங்கேயுமே கெட்டு போகாமல் பிரம்மஸ்தானம் அமைக்கிறதே கோவிலில் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசானியத்தில் ஒரு குளம் இருக்கும், நீர் சாட்சி. வடகிழக்கில் பார்த்தீங்கன்னா ஈசானியத்தில் ஒரு யாகசாலை இருக்கும். சமையல் அதாவது அந்த சாமிக்கு படைக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா அக்னிமூலையில் சரியாக வச்சுருப்பாங்க. வடமேற்கில் பார்த்திங்கன்னா ஒரு கஜலட்சுமி இருக்கும், இல்லைன்னா ஒரு முருகன் இருப்பார். தென்மேற்கில் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் இருப்பார். இப்போ நம்ம கன்னிமூல கணபதினு சொல்லி இப்போ நம்ம ஐயப்பன் குலை பற்றி சொல்கிறோம் இல்லையா, அதேமாதிரி எல்லா கோவில்லையுமே தென்மேற்கில் ஒரு மோடை போட்டு அந்த இடத்துல ஒரு விநாயகர் இருப்பார். அவருக்கு பேர் கன்னி விநாயகர்னு பேர். நம்ம வீட்டுக்கு எப்படி நிர்வாக அறைன்னு சொல்கிறோமோ அந்த இடம் எவ்வளோ உயரமாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறத அவங்க அப்போவே வந்து ஒரு இடத்துல வந்து அந்த அமைப்பை சரியாக பண்ணியிருப்பாங்க. இத்தனை கல் தான் வைக்கணும், ஆண் கல், பெண் கல், அலிகல்லுன்னு கல்லுகளும் இருக்குது. சிலைகளையும் அதேமாரி வந்து அந்த கல் பார்த்தா வைப்பாங்க. ஒரு சிலையில் லைட்டாக ஈரம் இருக்குன்னா அந்த சிலை சிரிப்பு என்ன பண்ணுவார், பார்த்தோன்னே சொல்லுவார், தேரை இருக்கும் பிறகு இந்த சிலையில் செதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஒரு அமைப்பையும் பார்த்து செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஆர்கிடெக்ட் 1950க்கு அப்புறம் டிசைனாக வீடு கட்டணும்னு சொல்லும்போது சரியான வீடுகளை அமைக்க முடியாமல் மாறிவிட்டாங்க. கோவில்களுக்கு வந்து ஏன் அப்படி சரியாக அமைக்கிறாங்க அப்படின்னா அங்கே தான் எல்லாமே இருக்கும். ஒரு தப்பான மனிதனாக இருந்தாலும், சரியில்லாத மனிதனாக இருந்தாலும், ஒரு குடும்பத்தில் கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும், திருடனாக இருந்தாலும் கோவிலுக்கு வருவாங்க. தன்னோட கஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் அந்த கோவில். அந்த பஞ்சபூத அமைப்புகளில் சரியாக உட்காந்து இவங்களோட எப்படி சொல்கிறது, வாய் விட்டு முதல்ல கேட்கணும். சாமிக்கு கண்ணு கிடையாது, காது மட்டும்தான். வாய் விட்டு கேட்டால் மட்டும்தான் இவங்களுக்கு உண்டான பதில் அந்த இடத்துல கிடைக்கும். சும்மா கண்ணை மூடிட்டு போய் நான் சாமி கும்பிட்றேன்னா அங்கே கிடைக்காது. அதனாலேயே அந்த ஆகாய தத்துவத்துக்கு அவ்வளோ பாதுகாப்பாக அந்த விஷயத்தை செஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா மழை பெஞ்சா உள்ற வரணும், காற்றடிச்சா உள்ற வரணும், வெயில் அடித்தாலும் உள்ற வரணுங்கிறது தான் அந்த பிரபஞ்சத்தோட ஆகாய தத்துவம். இது எல்லாமே இயங்கி அந்த வீட்டுக்கு தனியாக செயல்படுற மாரி அந்த கோவிலுக்கு தனியாக செயல்படும். அமைப்புகள் கோவிலுக்கு தனித்தனியாக எப்படி இருக்கோ வீட்டுக்கும் அதேமாரி இருக்கணும். கோவிலுங்கிறது அந்த காலத்துலேருந்து இன்னைய வரைக்கும் சாமி எல்லாம் என்ன பண்ணுது, கிழக்க பார்த்து தான் அமைக்கிறாங்க. கிழக்க சூரியன் இருக்கார். எல்லா கோவிலுமே ஒரு சாமி வந்து பார்க்குற இடம் வந்து கிழக்கு. சூரியன் உதிக்கிறத தான் அவங்களே பார்க்குறாங்க கிழக்கு பார்த்து. இந்த சூரியன் உதிச்சாதான் கடவுளுக்கே காலையில் உயிர். சூரிய சக்தி ரொம்ப முக்கியம். சூரியன் இருண்டு போச்சுன்னா உலகம் இருண்டு போயிடும். ஒரு 10 நாள் சூரியன் உதிக்கலைன்னா உலகமே அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி கடவுளோட அமைப்பும் பார்வையுமே கிழக்கு பக்கம் தான் இருக்கும். ஏன்னா கிழக்குங்கிறது ஒரு மனிதனுக்கு எதிர்காலம், கடவுளுக்கே எதிர்காலம் கிழக்கு தான். அதனால தான் கிழக்க இந்திரன்னு சொல்கிறோம். வாஸ்து கடவுளை பொறுத்தளவுக்கு, கோவிலை பொறுத்தளவுக்கு இது அந்த காலத்துலேருந்து எல்லாருமே சரியாக இப்படி தான் அமைக்கணும்னு அமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கலைகள் தெரியாதவங்க, குடும்பத்தை பற்றி தெரியாதவங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே அந்த சிலைகளெல்லாம் அப்போ செதுக்கி வச்சுட்டு போனாங்க. நம்ம யாரும் ஃபாலோ பண்ணலை. ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து நம்ம புராண காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் அவ்வளோ அழகாக வந்து அந்த வாஸ்துவை கடைப்பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இருக்கக்கூடிய கோயில்கள்லையும் வந்து இப்போ நிறைய கோயில்கள் புதுசாக கட்டுறாங்க, கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறாங்க ரெனியூ பண்ணி. ஸோ இப்போ எந்த அளவுக்கு அந்த வாஸ்துவெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்களா சார்? கடைப்பிடிக்கிறாங்கம்மா. நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க. இது எப்படி பதில் சொல்லணும்னா, பழைய காலத்து கோவிலையே சில கோவில்கள் பால் அடைஞ்சு போயிருக்கும்.
புனரமைக்காமல் ஆமா, இருக்கும். நிறைய கோயில்கள் சீர்படுத்த அந்த முடியாமல் சில கோயில்கள் டெமாலிஷ் ஆகிருக்கு, தானாகவே இடிச்சிடுறாங்க. இந்த கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா சில கோயில்களை எப்படி ஒரு மரம் ஆக்கிரமிச்சதோ, அரச மரம் ஆக்கிரமிக்க அந்த இடத்துல அந்த கோயில் செயல்பாடு இடிஞ்சு விழுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ம். அந்த மாரி என்ன பண்ணுறாங்கன்னா காலங்கள் மாற மாற ஒரு கோயில்கள் ஆல்ட்ரு பண்ணுறங்கிற பேரில் தப்பாக சில விஷயத்த பண்ணுறாங்க இல்லையா, அப்போ தான் அந்த இடம் சிதைஞ்சு போகுது. அந்த வாஸ்து ரீதியாக அந்த கோயில் பாதிக்கப்படுது, சில விஷயங்களும் தானாகவே பாதிக்கப்பட்டுடுது. ம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய கோயில்கள் மணியடி நிபுணர்களை வச்சு வாஸ்து நிபுணர்களை வச்சு இவங்க பண்ணுனா கூட இவங்க ஆல்ட்ருங்கிற பேரில் ஏதாவது தப்பாக செய்யும்போது தான் அந்த கோயில் பாதிக்கப்படுது. சரியாக செஞ்சுட்டாங்கன்னா தப்பிச்சுக்குது. ஏன்னா நல்லது கெட்டதையும் சேர்ந்து வழி நடத்தக்கூடிய இடம் கோவில் மட்டும்தான். ஓகே. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க அதிகமாக அங்கே தான் இருப்பாங்க கோவிலில். அவங்க சரியாக வர இடமே அந்த இடம் தான். ஸோ அந்த வகையில அத பார்த்து பண்ணணும். இல்லன்னா அதுவே வந்து நமக்கு அபாயமா மாறிடும். ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் கண்டிப்பா இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக்கான வாஸ்து விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. உங்க நேரத்த எங்களுக்காக செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.